சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் தமிழ்ச்செல்வியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. காலு பிறண்டு இருக்கிறதுனால நீ காலேஜுக்கெல்லாம் போக முடியாது, வீட்டிலே இரு, வீட்டில இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே தமிழ் இருந்துட்டு இல்லை எனக்கு எக்ஸாம் எல்லாம் வருது, சில டெஸ்டெல்லாம் வேறு இருக்குது, அதெல்லாம் நான் அட்டன் பண்ணியே ஆகணும், நான் காலேஜுக்கு போயே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் உடனே பாட்டி இருந்துட்டு சேதுபதி கிட்ட நீதான் தமிழ்ச்செல்வியை காலேஜுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் பத்திரமா கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன உங்களுக்கெல்லாம் என்னை பார்த்தா இழிச்சுவாய் மாதிரி தெரியுதா, எல்லாத்துக்கும் என்னையே கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி அவர் பாட்டுக்கு எழுந்திரிச்சு வெளியே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கட்சியில் இருக்கிற ஒரு முக்கிய தலைவர் நம்ம ராஜாங்களோட வீட்டுக்கு வராங்க. இப்போ இருக்கிற ஆட்சி கல்வி சம்மந்தமாக ஒசந்த இருக்கணும், அதனால் நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டு மருமக தமிழ்ச்செல்வி டாக்டருக்கு தானே படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு முன் எதிர்காட்டாக நீங்களாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சந்தர்ப்பம் தான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருந்துட்டு அவள் தான் கீழ் விழுந்து காலை அடிபட்டிருக்கே, அவளால் காலேஜுக்கு எப்படி போக முடியும், அவள் வேற எக்ஸாம் இருக்குன்னு சொல்கிறா. ஓ, இது கூட ஒரு நல்ல ஐடியா தான், நீங்களும் உங்கள் பையனும் அவளை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, இப்படி அமைச்சரோட மருமகளை படிக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பெருமையாக பேசுவாங்க. இதுவே நம்ம கட்சிக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.